பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் நம்ம காரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டையும் மெஷர் பண்ணிக்கலாம், வோல்டேஜையும் மெஷர் பண்ணிக்கலாம். கரண்ட்டை மெஷர் பண்ணுறது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ள செட்டு எதுவும் நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகி திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ண முடியாத நிலையில் வண்டி பேட்டரி உட்காந்துரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் இருந்துச்சுன்னா அந்த டிவைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் காமிக்கும். எப்போ அந்த 12 வோல்ட்டை கீழே வந்து அந்த செட் ஆன் ஆகிருக்கும்போது ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் கரண்ட்டு, அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக சாவியை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு பேட்டரி வோல்டேஜ் குறைஞ்சிதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வந்துடும். அதை வந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம் இதை வச்சு. அந்த மாதிரி மெயின் அட்வான்டேஜ் தான் இது. பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இது இப்போ அன்பாக்சிங் பண்ணி காமிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 சம்திங் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். பார்த்திங்கன்னா இதுதான் டிவைஸு. மேலே போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா வினா வோல்டேஜை மெஷர் பண்ணக்கூடியது, ஏனா கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடியது. இது உள்ளே பார்த்திங்கன்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக் பேனல் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு எல்சிடி மாதிரி தெரியும். அது போக பார்த்திங்கன்னா கனெக்டிங் ஒயர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடியது. கரண்ட்டை மெஷர் பண்ணும்போது நம்ம ஏதாட்டும் ஒரு லோடில் வந்து சீரியஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். அந்த கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு VRF வோல்டேஜ் வந்து இந்த VRF வோல்டேஜ் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா 0 to 12 வோல்ட் வரை கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம டிவைஸ் வந்து ஷார்ட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வோல்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டில் இருந்து 110 வோல்ட் டிசி வரை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ண முடியாது. டிவைஸோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போது சப்போஸ் ஒரு ட்ரிப் போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து ஒரு ஆல்டர்னேட்டரில் உள்ள பெல்ட் கட் ஆகிருந்தாலோ இல்லை ஆல்டர்னேட்டர் கம்ப்ளைண்ட் இருந்தாலோ நீங்கள் சாவி இக்னிஷன் ஆன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலே இதில் வோல்டேஜ் வந்து கூடணும். சப்போஸ் 12 வோல்ட் இருக்கிற பேட்டரி வந்து ஸ்டார்ட் பண்ணி விடும்போது ஒரு 12.5 இல்லைனா 13 வோல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு டைனமோ ஒர்க்கிங் பக்காவாக இருக்குது, நீங்கள் தைரியமாக வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காண்டி தான் இந்த வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதை செக் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு பேட்டரியில் வச்சு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜையும் கரண்ட்டையுமே மெஷர் பண்ணுறதுக்கு மைனூட்டாக பொட்டன்ஷியல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த மீட்டரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு வந்து நம்ம கரண்ட்டையும் அம்மீட்டரையும் மைனூட் லெவலில் மெஷர்மெண்ட் பண்ணலாம். அதாவது 0.1 0.2 அந்த லெவல் வரை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த அக்யூரேட் வேல்யூ கிடச்சிரும். இப்போ வந்து இந்த கனெக்டர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பிளக்கின் டைப் தான். இப்போ காரில் வந்து பேட்டரியில் செக் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் உள்ளே டேஷ்போர்டில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா உள்ளே ஃபிட் பண்ணிட்டோன்னா எப்படி அப்படின்னு சொல்லி உள்ள கனெக்ஷன் நம்மளால் காமிக்க முடியாதுங்கிறதுனால டேரெக்டாக எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இது நம்ம மாற்றி எதுவும் கனெக்ஷன் கொடுத்தனாலுமே இது ஷார்ட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் டெர்மினல். நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்து நம்ம என்ன கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிளாக் கலர் லைனு. பிளாக் கலர் லைன் வந்து நெகட்டிவ்க்கு, ரெட் கலர் லைன் வந்து பாசிட்டிவ். பாசிட்டிவ் லைன் கொடுக்கும்போதே உங்களுக்கு டிவைஸ் ஆன் ஆயிரும். இங்கே பார்த்திங்கன்னா டிவைஸ் ஆனில் இருக்கும். பாசிட்டிவ் லைனில் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லோ லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பி எல்லோ லைனை பாசிட்டிவில் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் காமிக்கும். பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்போ பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 11.6 வோல்டேஜ் இருக்குது. இது நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைனமோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் பெல்ட் கட் பண்ணியிருந்தாலோ இல்லை டைனமோ பிரச்சனைனாலோ உங்களுக்கு இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது. இதே பொறுத்தே நீங்கள் டைனமோ கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடியது எப்படி மெஷர் பண்ணணும்னா சீரியஸ் கனெக்ஷனில் மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும். இது ரெட்டு பிளாக் கலரில் இருக்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா உள்ள சர்க்யூட் ஷார்ட் ஆயிரும், ஒர்க் ஆகாது. இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருந்து இந்த மாதிரி இந்த ஃபியூஸ் இருக்குது தான் நீங்கள் ஒரு எல்இடி லைட்டுன்னு நினச்சிக்கோங்க, இல்லைனா செட்டாக இருக்கலாம், என்ன லோடுனாலும் கொடுத்துக்கலாம். இந்த எல்இடியோட அவுட்புட்டை எடுத்து இதில் பாசிட்டிவில் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பிளாக் கலரை நெகட்டிவ் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். அதாவது இந்த ரெட் கலருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு லோடு இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த பிளாக் கலருக்கு முன்னாடி ஏதாவது லோடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த லோடோட கரண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் மெஷர்மெண்ட் பண்ணி இதோட அவுட்புட் காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது, என்ன வோல்டேஜ் அதாகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரில் நம்ம இதில் டேஷ்போர்டில் எதில் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல தான் ஃபிட் பண்ண போகிறேன். இதை நம்ம ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு தட்டி விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரிமூவ் ஆயிரும். திருப்பி ஒயரிங் கொடுக்க வேண்டியது தான் வேலை. லைட்டாக ஒரு தட்டினாலே வந்துடும். இந்த மாதிரி அமைப்பாக எல்லா வண்டியிலையும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நம்ம தான் ஒன்று ரெடி பண்ணணும் இதை வைக்கிற மாதிரி. இந்த டிவைஸ்க்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம வந்து வெர்டிக்கலாக வைக்க போகிறோம். லேண்ட்ஸ்கேப் மூடில் வைக்க போகிறோம். ஷார்ட் சர்க்யூட் ஆகிடக்கூடாது, மெயினான விஷயம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கணும். ஓட்டை போட்டுட்டேன். ஸ்க்ரூ ட்ரைவரு ஆக்ஸா ஃப்ரேம் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கிட்டு ஒவ்வொரு வண்டியில் அது எப்படி ஃபிட் பண்ணணுமோ அந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபிட் பண்ணிட வேண்டியதான். இது ப்ரெஸ்ஸிங் டைப் தான். அந்த சைடில் வந்து லாக் இருக்கும் 4 சைட்லேயுமே. அதனால் ரிட்டர்ன் வராது. கொஞ்சம் கையை வச்சு அமைக்கி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், ஃபிட்டிங் ஆகிடும். ஃபைனலாக கார் டேஷ்போர்டில் நம்மளோட கிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. டிஜிட்டல் வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் டிவைஸை. இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வண்டியோட ஆக்சசரி கீ ஃபஸ்ட்டு டிக்கு ஆன் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதோட வோல்டேஜ் எல்லாமே காமிச்சிடும். ஃபஸ்ட்டு டிக்கு ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வண்டி ஆன் ஆகும், அது வேறு ஆன் ஆகாது. 11.6 வோல்டேஜ் இருக்குது. இப்போ வந்து அடுத்த டிக் ஆன் பண்ணலாம். அடுத்த டிக் ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா 11.1 வோல்ட் வருது. இன்னும் லோடு எடுக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா வோல்டேஜ் கூட்டிகிட்டு பாருங்கள். 11.9 வோல்ட் வருது. அப்போ டைனமோ ஒர்க் ஆகுது. 12 வோல்ட் வந்துடும். 12 வோல்ட் வந்துச்சுன்னா ஓகே, வண்டி டைனமோ ஸ்டார்ட் ஆகுது, ஒர்க்கிங் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 11 இருந்து ஒரு 13 வோல்ட் வர இருந்துச்சுன்னா வண்டி பக்காவாக ஒர்க் ஆகுது. எப்போ அடித்தாலும் செல்ஃப் அடிக்கும். அதுக்கு மேலே வண்டி குறையும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இந்த டிவைஸ் இந்த கிட்டு வந்து நல்லா கூட்டினதே போட்டுக்கோங்க. குறைஞ்சது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. இது உங்களுக்கு வண்டியோட லுக்கிங்கே கொஞ்சம் ஏற்றி கொடுக்கும். மீட்டர்லாம் இருக்குது, அந்த மாதிரி டிஜிட்டல் மீட்டர் இருக்கிற மாதிரி காமிக்கும். இன்னொன்று வந்து நம்ம இதே இதில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ளோயர் ஃபிட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு சொல்லியும் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மோகாரன் ஃபிட் பண்ணுறது எப்படி, அது போக WHO கிட்டு ஃபிட் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி நிறைய மெக்கானிக்கல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ வந்து அம்மீட்ரு வந்து கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்காண்டி நான் எதில் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செட்டில் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் கார் செட்டு தான் அடிக்கடி கேட்பேன். அதனால் நம்மளுக்கு எந்த டிவைஸ் நீங்கள் அதிகமாக லைட்டு உள்ள இன்டீரியர் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டோட ஒரு லோடாக எடுத்து கரண்ட் அதோட மெஷர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டை ஆன் பண்ணும்போது அதில் உள்ள கரண்ட் ஆம்ஸ் எவ்வளோ எடுக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். செட்டுக்குள்ளே சுவிட்ச் இது. செட்டை எடுக்கிற ஆம்ஸை பார்த்தீங்கன்னா 7 ஆம்ஸ் எடுக்கும். செட்டு வந்து 7 ஆம்ஸ் எடுக்கு, 0.07 ஆம்ஸ் எடுக்கு. இப்போ செட்டை ஆஃப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக 12.5 வோல்ட் வந்துடும். செட்டை எடுக்கக்கூடிய ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 7 ஆம்ஸ் எடுக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் வண்டியில் வந்து வோல்டேஜ் கரண்ட்டை மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து வோல்டேஜ் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக்கான பிரின்சிபலே தெரியாமல் இருந்துச்சுன்னா எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து டைனமோ இல்லை ஆல்டர்னேட்டர் அப்படிம்பாங்க. அந்த டிவைஸ் மூலமாக தான் உங்களுக்கு வண்டி ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் சப்ளை வந்து கொடுக்குது. அந்த டைனமோ கம்ப்ளைண்ட் ஆகிட்டுனா உங்களுக்கு வோல்டேஜ் இருக்காது. அந்த டைனமோ கம்ப்ளைண்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டிக்கு ஆன் பண்ண உடனே நம்ம வண்டியோட டேஷ்போர்டில் பேட்ரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடணும். அப்படி ஆஃப் ஆகலைன்னா டைனமோ கம்ப்ளைண்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டிவைஸை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காண்டி தான் மெயினாக அந்த டிவைஸ். வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இதில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும். ரேஸ் பண்ணோன்னே அப்படி இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே ஸ்டேபிளாக அப்படியே இருக்குது அப்படின்னா நீங்கள் வண்டியை எங்கேயுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. டேரெக்டாக மெக்கானிக்கல் செட்டு விட்டு பார்க்குறது நல்லது.
பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல் ரேசிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். 12.5 13 வோல்ட் வரை வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.